வெல்கம் டு மெய்யொலி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம சமச்சீர் கல்வி 10th ஸ்டாண்டர்ட் அல்ஜிப்ரா 3.6 7th சம் போட போகிறோம். பாரி நீட்ஸ் 4 hours to complete your work. His friend Yuvan needs 6 hours to complete same work. How long will it to complete if they work together? பாரி 4 ஹவர்ஸில் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறான். அவனோட ஃப்ரெண்டு யுவன் 6 ஹவர்ஸில் அதே ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறான். ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகும் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண? இப்போ நம்மளுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறது எவ்வளோன்னு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ பாரி ஒரு ஒர்க்கை 4 ஹவர்ஸில் பண்ணுறான். அதை நம்ம ஃப்ராக்ஷனாக எழுதணுன்னா 1/4. ஒர்க் டன் பை யுவன் ஒரு ஒர்க்கை 6 ஹவர்ஸில் முடிக்கிறான். அதை ஃப்ராக்ஷனாக எழுதும்போது 1/6. அதாவது நம்ம ஒர்க்கு பார்ட்ஸாக வச்சுட்டோன்னா 1/4 1/6ன்னு வரும். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து பண்ணுறதுன்னா 1/4 + 1/6 = 1/xன்னு வரும். இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா அதோட சேர்ந்து பண்ணுறது என்ன வரும்? 1/x. நம்ம எக்ஸுன்னு 2 கெதர் வச்சோம். அந்த 2 கெதர் 1/xஆக வரும். இப்போ நம்மளுக்கு தேவை இந்த எக்ஸை கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம 2 கெதர் எவ்வளோ மணி நேரம்ன்றது தெரிஞ்சிடும். இப்போ 1/4 + 1/6. இப்போ 4க்கும் 6க்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சோம். எல்சிஎம் கண்டுபிடிச்சா 12ன்னு வந்தது. இப்போ 12 எல்சிஎம்மாக போட்டோம். இப்போ டெனாமினேட்டர் நம்ம 12 ஆக்கணும். அதுக்கு இதை 3 மல்டிப்ளை பண்ணால் அதே 3 மேலே மல்டிப்ளை. அதே மாதிரி 6 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு எல்சிஎம் 12 வரும். அதே 2 மேலே மல்டிப்ளை பண்ணால் 3ன்னு வரும். இப்போ இதுவும் டெனாமினேட்டர் சேம் பண்ணுறதுக்காக நம்ம ரெண்டுத்தையும் இதை 3ஆலையும் இதை 2ஆலையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். 1 × 3 3, 1 × 2 2. இப்போ ஆட் பண்ணால் 3 + 2 5. 5/12 = 1/xன்னு வந்தது. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் தானே தேவை, அதனால் 5 × x 5x, 12 × 1 12, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போது x இந்த 5 அப்படியே மல்டிப்ளையில் இருக்கிறது டிவைட் ஆகும் 12/5. இப்போ 12/5 டிவைட் பண்ணுறோம். 12ஆல் 5 டிவைட் பண்ணால் 5 2s are 10ன்னு வந்தது. பேலன்ஸ் 2. ஆன்சர் 2 2/5ன்னு வந்துச்சு. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிது? 2/5 ஹவர்ஸ் கிடச்சிது. இல்லைன்னா இந்த 2/5 ஹவர்ஸ் அதை நம்ம என்ன பண்ணலாம், மினிட்ஸாக மாற்றணுன்னா அதை 60ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 2/5 × 60. 5 1s are 5 12s are 2 12s are 24. அப்போ 24 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 2 hours 24 minutes தான் ஆன்சர். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். இனியா bought 50 kg of fruit consisting of apples and bananas. இனியா 50 kg ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்கா. அதில் ஆப்பிளும் பனானாவும் இருக்குது. She paid twice as much per kg for apple as she did for bananas. அவள் என்ன பண்ணியிருக்கா, ஆப்பிளுக்கு பர் கேஜிக்கு இதை விட டபுள் மடங்கு அவள் கொடுத்துருக்கா. பனானாவோட ஆப்பிளுக்கு பர் கேஜிக்கு 2 மடங்கு கொடுத்துருக்கா. இஃப் இனியா பாட் ₹1800 worth of apple and ₹600 worth of bananas them. இனியா 1800க்கு 1800க்கு ஆப்பிள்ஸும் 600 rupeesக்கு பனானாஸும் வாங்கியிருக்கா. தென் how many kgs each fruit did he buy? ஒவ்வொரு ஃப்ரூட்டும் எவ்வளோ கேஜி வாங்கியிருக்கான்னு கொஸ்டின் கேட்குறாங்க. நம்மளுக்கு அவள் எவ்வளோ கேஜி வாங்கியிருக்கான்னு தெரியாது. நம்ம அதை லெட் குவான்டிட்டி ஆஃப் ஆப்பிளை நம்ம ஆப்பிளை எக்ஸுனும் பனானா ஒய்ன்னு வச்சுக்கிறோம். ரெண்டு சேர்த்து அவங்க எவ்வளோ கேஜி வாங்கியிருக்காங்கன்னா 50 kg. அதுதான் ஈக்குவேஷன் இது 1. இப்போ நம்மளுக்கு 1 kg ஆப்பிள் தெரியணும், 1 kg பனானா தெரியணும். அப்போ தான் நம்ம இது பனானாவோட ஆப்பிளோட இது ட்வைஸ்ன்னு சொல்கிறாங்க. முதல்ல 1 kg ஆப்பிள்னு அவள் வாங்கின மொத்த ₹1800. குவான்டிட்டி எக்ஸ், அதால் டிவைட் பண்ணால் காஸ்ட் ஆஃப் 1 kg கிடச்சிரும். அதே மாதிரி 1 kg பனானா அதை வாங்கினது அவள் 600 rupeesக்கு வாங்கியிருக்காங்க. அது குவான்டிட்டி ஒய் பனானா வாங்கியிருக்கா. அதால் டிவைட் பண்ணால் 1 kg பனானா கிடச்சிரும். இப்போ 1 kg ஆப்பிள் என்ன சொல்கிறாங்க, பனானாவோட 2 மடங்கு, பனானா மாதிரி 2 மடங்குன்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம எப்படி போடலாம், 1 kg ஆப்பிளை 2 × இந்த பனானாவோட வேல்யூவை நம்ம போடலாம் 600/1. இப்போது டோட்டல் ஃப்ரூட் காஸ்ட் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 1800 + 600 2400 வாங்கியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வாங்கின குவான்டிட்டி எக்ஸு, அதோட விலை 2 × 600/1. இது ஆப்பிள். அடுத்தது பனானாது அவள் வாங்கின குவான்டிட்டி நம்ம என்ன வச்சுனோம், ஒய்ன்னு வச்சுனோம். அதோட காஸ்ட் என்னென்னா 600 + y = மொத்தம் 2 சேர்ந்து வாங்கினது 2400. இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ இதை வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம். 2x இருக்குங்க, இங்கே 2 × 600 1200. 1200 கூட எக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 1200 எக்ஸ்ன்னு வந்துடும் பை ஒய்.
இப்போ இதில் ஒய் இன்ட்டு 600 பை ஒய் வருதா, ஒய் கேன்சல் ஆகிடும், 600 வரும் இஸ் ஈக்குவல் டு 2400. இப்போது 1200 எக்ஸ் பை ஒய், இந்த ப்ளஸ் 600 இந்த பக்கம் வரைச்ச மைனஸ் 600 ஆகிடும். இப்போது 1200x by y is equal to இதை சப்ராக்ஷன் பண்ணால் 1800. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் தான் தேவை, அதனால் எக்ஸ் தான் இங்கே இருக்கணும், மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் எடுத்துடணும். இப்போ ஒய்யை முதல்ல எடுக்கணும். இந்த டிவைட் ஒய் வந்து இந்த பக்கம் போச்சு இன்ட்டு ஒய் ஆகிடும், அதனால் 1800 இன்ட்டு ஒய். இப்போ எக்ஸ் மட்டும் இங்கே இருக்கும், இந்த 1200 மல்டிப்ளையில் இருக்கிறது அப்படியே டிவிஷனில் வந்துடும். 1800 இன்ட்டு ஒய் பை இந்த 1200. இப்போ இதை கட் பண்ணுறோம், 2 0க்கு 2 0 கட் பண்ணுறோம். 3 4s are 12, 3 6 are 18, திருப்பியும் 2 2s are 4, 2 3s are 6. இதை கட் பண்ணால் 3y மேலே 3 இன்ட்டு ஒய், கீழே வந்து 2ன்னு வந்தது. எக்ஸோட வேல்யூ 3 இன்ட்டு ஒய் 3y பை 2ன்னு வந்தது. இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ரெண்டும் சேர்ந்து அவங்க எக்ஸு ப்ளஸ் ஒய் வாங்குறது எவ்வளோன்னா 15 வந்துருச்சு. நம்ம எக்ஸ் அவள் எவ்வளோ கேஜி வாங்கியிருக்கான்றது 3y ப்ளஸ் 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எக்ஸுன்ற இடத்துல நம்ம கண்டுபிடிச்சதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3y ப்ளஸ் 2 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 50. இப்போ இது ரெண்டுத்தில் பை 1 போட்டால், இந்த ஒய்ன்ற இடத்துல பை 1 போட்டால் எல்சிஎம் வந்து 2. இப்போ இது அப்படியே சேமாக இருக்குது டெனாமினேட்டர், அதை அப்படியே போட்டோம். இது டெனாமினேட்டர் சேமாக இல்லை, அதனால் இன்ட்டு 2 இன்ட்டு 2, அப்போ இது 2yன்னு கிடச்சிது. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3y ப்ளஸ் 2y 5y பை 2 இஸ் ஈக்குவல் டு இந்த 50. இப்போ இந்த 2 அப்படியே இங்கே மல்டிப்ளை ஆகிடும். 5y இஸ் ஈக்குவல் டு 50 இன்ட்டு 2. 5y இஸ் ஈக்குவல் டு 50 இன்ட்டு 2 என்னது 100. y இஸ் ஈக்குவல் டு 100 பை இந்த 5. இதை கட் பண்ணால் 20. இப்போ ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, அதாவது எவ்வளோ பனானா வாங்கியிருக்காங்கன்றது கேஜி நம்மளுக்கு 20 கேஜின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம எக்ஸ் வந்து அதாவது ஆப்பிளோடது கேஜி எவ்வளோ வச்சுனோன்னா 3y பை 2ன்னு வச்சுமா, இந்த ஒய்ன்ற இடத்துல ஒய்யோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3yன்ற இடத்துல 3yன்னா 3 இன்ட்டு ஒய்ன்னு அர்த்தம். 3 இன்ட்டு இந்த ஒய்ன்ற 20யை சப்ஸ்டியூட் பண்ணால் பை 2. 3 இன்ட்டு 20 60 பை 2. இது கட் பண்ணோன்னா 1 டைம் 30 டைம். இப்போது எக்ஸோட வேல்யூ 30, அதாவது ஆப்பிளோட கேஜி வந்து 30 தெரிஞ்சிருச்சு, பனானாவோடது 20ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த குவான்டிட்டி ஆஃப் ஆப்பிள் 30 kg, இந்த குவான்டிட்டி ஆஃப் பனானாஸ் 20 kg, இதுதான் ஆன்சர். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் என்னை கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.